மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது கத்தோலிக்க திருச்சபையானது அன்னை மரியாளுக்கு விசுவாசத்தையும் இறை பக்தியையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்த இயேசுவின் அன்பு தாத்தா பாட்டியான புனித ஸ்வெக்கின் மற்றும் அன்னாளின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். தாத்தா பாட்டிகளின் அன்பையும் தியாகத்தையும் நினைவு கூறும் வகையாக 2021ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியவர்கள் தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். குடும்பத்தின் வேர்களாகவும் நம்பிக்கையின் தூண்களாகவும் திகழும் புனித ஸ்வெக்கின் மற்றும் அன்னாலை போல இன்றைய முதியவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே இந்த நாளுக்கான நோக்கம். இந்த இனிய நாளில் நம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மற்றும் நம் இல்லங்களில் வாழும் அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி நம்முடைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் குட்டி. டெய்லி அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க, ஹோம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு பர்சனலாவே. உங்க பேத்தி ஆன்மீகத்துல நல்ல வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினசரி என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பாட்டியா? செயின்ஸோட வாழ்க்கை வரலாறு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சொல்லி தருவேன், கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சொல்லி தருவேன். அப்புறம் மாரல் ஸ்டோரிஸ், நல்ல ஸ்டோரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஜோனா ஸ்டோரி, டேவிட் அண்ட் கோலியாத், இந்த ஸ்டோரிஸ் இதெல்லாம் மொபைல் ரொம்ப நாங்கள் யூஸ் பண்றது இல்லை, பிள்ளைங்களை பக்கத்துல வச்சு யூஸ் பண்றதே இல்லை. அப்படி யூஸ் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஸ்டோரிஸை பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ஒரு 10 minutes 15 minutes டெய்லி, அவ்வளவுதான் டைம். அவ்வளவு 15 minutes அலாரம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட பைபிள் ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ஸ். இப்போ உங்களுடைய பேர குழந்தைக்கு ஒரு தாத்தா பாட்டியா செய்யக்கூடிய தியாகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தியாகம்னு சொன்னா முதல்ல நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபித்துட்டு நம்ம பிள்ளைகள் இருக்கும்போது இந்த டிவி சீரியல் பார்க்கறது அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பிள்ளை என்ன சொல்றாங்க என்பதை நம்ம கவனிக்கணும். அவங்கள பேச விட்டு பார்க்கணும், என்ன அப்பதான் அவங்க ஃப்ரீயா பேசுதா, அப்பதான் நம்ம அந்த பிள்ளை என்ன ஃபீல் பண்ணுது என்பது நமக்கு தெரியும். பெற்றோர்கள் பிஸியாக இருப்பதால் தாத்தா பாட்டிகள் இரண்டாவது பெற்றோர்களாக மாறி விடுகிறார்கள். ஆமா. வணக்கம் குட்டி, உங்க பேர் என்ன? சரி, உங்க தாத்தா பாட்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் தினமும் சொல்லிட்டே இருப்பாங்க, அது ஒரே போரிங்கா இருக்கே அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க எங்களுக்கு. எப்பவுமே ப்ரே பண்றது தான் உங்களுக்கு சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கா? வசனம் சொல்லு. அந்த Psalm 121 சொல்றீங்களா? ஆக்ஷனோட சொல்லாம ஆக்ஷனோட சொல்லுவா. I look up my eyes to the mountains, where does my head come from? My head comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He watches over you, will not slumber in deep. He watches over Israel, will neither slumber or sleep. The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you. The day is the moon by night. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்க. யாரு இது சொல்லி கொடுத்தது? பாட்டியும் அம்மாவும். பாட்டியும் அம்மாவும். ரொம்ப சூப்பரா இருக்கே. வெரி குட். உட்காருங்க. பாட்டி தாத்தா கூட நான் ஒரு கேம் விளையாடல, போர்டு வச்சு, உங்க கூட ஒரு வாட்டி விளையாடுவா? உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? இல்லாலியா தினமும் அவங்க தாத்தா பாட்டியோட ப்ரே பண்ணுவாங்களா? எஸ். அப்படியா? டெய்லி பண்ணுவீங்களா? வெரி குட்.